நாம் தமிழர் தொடர்ந்து தனித்து போட்டியிடுன்ற ஸ்டாண்ட்ல இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா? ஏன்னா நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சுல, வச்சு ஆரம்பிச்சு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்ட்ல உங்களுக்கு ஏத்த கூட்டணி வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல, எந்த ஸ்டாண்ட்ல மாறுதல் வந்திருக்கு? அது நிறைய கட்சிகள்ல மாற்றங்கள் நிறைய வந்து புது புது கட்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய புதிய முறையான ஆட்கள். அதாவது நீங்கள் எல்லாரும் இந்த கூட்டணின்னு பேசுறீங்க. ஏன்னு சொல்லுவது கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்? ஒருத்தர் கூட கேட்கல. கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு தேவைப்படலை. நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி வச்சுருக்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி மக்களோட இணைந்து மக்களுக்காக நிற்கிற ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணி நாங்கள் தான். அதனால் இருக்கிற எண்ணெயும் கொண்டு போய் அந்த சாக்கடையில் தள்ளி விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள். அதுதான் பிரச்சனை. எங்களுக்கான அணி எங்கள் கோட்பாட்டை ஏற்று, எங்கள் தத்துவத்தை ஏற்று, இந்த பாதை சரியாக இருக்குது, இவங்க நிலைப்பாடு சரியாக இருக்குன்னு ஏற்று வரணும். அது இந்திய திராவிட கட்சிகள் இல்லை. அதை நாங்கள் அதுக்கு எதிராக தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கோம். அப்போ அந்த எங்கள் நிலைப்பாடை ஏற்று நாங்கள் எடுத்து வைக்கிற ஆட்சி முறை இப்படி செய்வோம், இப்படி கொண்டு வருவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், இப்படி இருக்குல்ல, இப்படி சொல்கிறோம்ல, இந்த திட்டங்கள் நல்லா இருக்குது, இது வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி எங்களோட வர்றவங்கள ஏற்போம். அது அப்போ யோசிக்கணும். இப்போ யாராவது வந்தால் அனுப்பிவிடுங்க. வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுன்னு அவங்க நம்புகிறாங்க. எல்லாரும் அதை முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் வாக்குக்கு காசு கொடுத்து அப்படி பெற வெற்றி எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஊழலுக்கான முதல் ஊற்றுக்கண்ணே அங்கே தான், ஊழல் லஞ்சத்துக்கான விதையே அங்கே தான் ஊண்டப்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அது மாற்று அரசியலாக இருக்காது, மிகப்பெரிய ஏமாற்று அரசியலாக இருக்கும். வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்கி வருகிற அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்காது, முதலாளிகளுக்கானதாக இருக்கும். அப்போ முதலாளிகளுக்கான அதிகாரங்களை கட்டமைக்கப்பட்டால் உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கம், ஒழுகும் உழவர்குடி மக்கள், இந்த மாதிரி மீனவர்குடி மக்களினுடைய பிரச்சனை காதில் விழாது. அது தேர்தல் நேரத்தில் 500க்கு 1000 கொடுத்தா போதும், 1000க்கு 2000 கொடுத்தா போதும், அப்படி வந்து நின்றும். அதனால் அந்த முறையை நாங்கள் வெறுக்கலை, அருவருக்கிறோம். அதனால் அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. வேறு ஏதாவது அரசியல் அதிகாரம் தனிச்சு நின்று அடைய முடியாதுன்னு யாரும் உங்களுக்கு கற்பித்தது? அரசியல் அதிகாரம் கொடுக்கணுமா வேணாமா? கூட்டணி இருந்தால் தான் கொடுப்போம்னு மக்கள் எதுவும் கோயிலில் சத்தியம் பண்ணியிருக்காங்களா? 2014 37 இடம் தனிச்சு நின்று அம்மையார் ஜெயலலிதாவால் எப்படி வெல்ல முடிஞ்சது? அந்த தேர்தலில் எப்படி வெல்ல முடிஞ்சது அதை பேசணும். கெஜ்ரிவாலால் பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் தனிச்சு நின்று எப்படி வெல்ல முடிஞ்சது? தனிச்சு நின்று 1.1 விழுக்காடு 4.5 லட்சம் வாக்கில் இருந்தவன் 36 லட்சம் வாக்குக்கு எப்படி வளர முடிஞ்சது சீமானால்? தம்பி, இத்தனை கட்சிகள், இவ்வளவு கூட்டணிகள், இவ்வளவு பணம் கொட்டி, இவ்வளவு அதிகார வலிமை எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும்போது இந்திய நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல அது ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலாங்கிறதான் போட்டி. இவ்வளோ கட்சிகள் இருக்கும்போது என்னை தேடி ஒரு எளிய மகனை புது சின்னத்தில் அது ஒரு ஒளி வாங்கின்னு ஒரு சின்னத்தை ஒரு வாரத்தில் கொடுத்து, எந்த வேட்பாளரும் எவனுக்கும் தெரியாது, 8வது பெட்டியில் இந்த சின்னத்தை தேடி போட்டு 36 லட்சம் ஓட்டை போட்டு 8.22 8.5 விழுக்காடு வாக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக உயர்த்திருக்காங்கன்னா அது வளர்ச்சி இல்லையா? இந்த 8 36 62 ஆக்கி 75 ஆக்கி 76 ஆக்கி போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது ஒன்றும் இல்லை. அதனால் அது அப்படி கருதாதீங்க. ஒரு தடவையாவது சொல்லுங்கள், அண்ணன் நீங்கள் தனிச்சு நிற்கிறீங்க, தொடர்ந்து நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க, பாராட்டுக்கள்னு சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு தொன்னாளைக்கு தான் அப்படி நிற்பிய இதுவா அது சொல்லுங்க. நீங்கள் நான் கூட்டணி வச்சு போயிட்டேன்னா இந்த கேள்விகள் எதையுமே நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது. அதுக்கு பதில் சொல்கிற தகுதியன்ட்டு இருக்காது. ஏன்னா அந்த எசமான்கிட்ட தான் எசமான கைகட்டி தான் நான் நிற்பேன். அப்போ வந்து நான் வந்து அவர் கோச்சுப்பார், அடுத்த தடவை சீட்டு கொடுப்பாரோ இல்லையோ. எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது தான், நாயா நின்று 4 வீட்டில் நட்டி நின்று வாழ்கிறத விட சிங்கமாக இருந்து கரைச்சிட்டு செத்து போடா அப்படின்னு. அதுதான் நான் சிங்கமும் இல்லை, நான் புலி. அதனால் சுதந்திரமாக காட்டில் வேட்டையாடிட்டு முடிஞ்சதை சாதிச்சுட்டு போகணும். அது சரி வராது, இல்லை நமக்கு சரி வராது. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? மிக்க நன்றி, வணக்கம்.